ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு 3. ராமன் இருக்கும் இடம் அயோத்தி. சீதை ராமர் திருமணம் முடிந்து அனைவரும் அயோத்திக்கு வருகிறார்கள். அயோத்தியில் தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்துவிட்டு தான் கானகம் சென்று தவ வாழ்க்கை மேற்கொள்ளலாம் என்று எண்ணி அறிவிக்கிறார். இதை கேட்ட மந்தரை என்ற கூனி தன் நயவஞ்சக பேச்சால் கைகேயியுடன் பரதன் நாடாள வேண்டும், ராமன் வனவாசம் புரிய வேண்டும் என்று கூறி தன் நயவஞ்சக பேச்சால் கைகேயின் மனதை மாற்றுகிறார். உடனே கைகேயி தசரதனிடம் தன் மகன் பரதன் நாடாள வேண்டும், ராமன் வனவாசம் செல்ல வேண்டும் என்று கூறி தன் 2 வரங்களை பெறுகிறார். விருப்பமில்லாமல் 2 வரங்களை தசரதன் கைகேயிக்கு கொடுத்துவிட்டு மனநோயால் நோயிடுகிறார். வரங்களை பெற்ற கைகேயி ராமரை அழைத்து, உன் அப்பா பரதன் நாடாளட்டும், நீ வனவாசம் செல்லட்டும் என்று கூறுகிறார். இதை கேட்ட ராமர் சிரித்த முகத்துடன், தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, ஆகையால் என் தம்பி பரதனே நாடாளட்டும், நான் வனவாசம் செல்கிறேன் என்று கூறி வனவாசத்திற்கு தயாராகிறார். இதை கேட்ட சுமித்திரை தன் மகன் லட்சுமணனை அழைத்து, ராமன் காட்டுக்கு செல்கிறான், நீ ராமனுடன் தம்பியாக செல்லாமல் தொண்டனாக செல், அங்கு ராமனுக்கு வேண்டிய உதவிகளை செய், ராமனுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் நீ அவனுக்கு முன்னே இறந்துவிடு, அப்படி ஏதும் நடக்கவில்லை என்றால் ராமன் நாடு திரும்பும் பொழுது நீயும் கூடவா என்று கூறுகிறார். அதற்கு சம்மதம் தெரிவித்து லட்சுமணனும் வனவாசம் செல்ல தயாராகிறார். ராமர் வனவாசம் செல்வதை அறிந்த சீதா, நானும் உங்களுடன் வருவேன் என்று கூறுகிறார். உடனே ராமர், நான் செல்லும் இடம் கல்லும் முள்ளும் நிறைந்த அடர்ந்த காடு, இரவில் கூட மண் சுடும், உன் பூ போன்ற பாதம் அதை தாங்காது என்று கூற, பரிவுகிழந்த மனத்து ஒன்றுபற்று இல்லாது ஒருவுகின்றன, ஊழி அரிக்கினும் எரியும் என்பது யாண்டுடையது, ஈண்டனின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று சீதா கூறுகிறார். நீங்கள் இல்லாத இடத்தில் நான் இருக்க மாட்டேன் என்று கூறி தன் ஆபரணங்களை கலற்றி வைத்துவிட்டு ருத்ராட்சம் அணிந்து காவி உடை அணிந்து ராமருடன் வனவாசம் செல்ல தயாராகிறார். லட்சுமணன், ராமர், சீதா மூவரும் காட்டுக்கு செல்கிறார்கள். இரவு 12 மணி ஆகிவிட்டது. ஆற்றங்கரையில் ஊர் மக்கள் எல்லாம் ராமன் இல்லாத இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று உறங்குகிறார்கள். அப்போது சுமித்திரனை ராமர் அழைத்து, இரவு மணி 12 ஆகிறது, உன்னுடைய ரதத்தை எடுத்து நீ அயோத்திக்கு செல், மக்கள் எல்லாம் நான் தான் அயோத்திக்கு செல்கிறேன் என்று நினைத்து அவர்களும் அயோத்திக்கு வருவார்கள் என்று கூற, சுமித்திரனும் அவ்வாறே செய்தார். ஊர் மக்களும் அயோத்திக்கு சென்றார்கள். அப்போது தசரதன் சுமித்திரனை கூப்பிட்டு, ராமர் எங்கே என்று கேட்க, ராமர் வனவாசம் சென்று விட்டார் என்று சுமித்திரன் கூற, உடனே தசரதன், ஐயோ ராமா, நீ கானகம் செல்வதற்கு முன்னால் நான் வானகம் சென்றிருக்கலாமே என்று கவலையால் குழம்பி உயிரை துறந்தார். இச்செய்தி கேட்ட பரதன் நாட்டுக்கு வருகிறார். தன் தாய் கைகேயிடம் அப்பா எங்கே என்று கேட்க, அப்பா இறந்து விட்டார். அண்ணா என்று கேட்க, அண்ணா வனவாசம் சென்று விட்டார் என்று கூற, ராமன் இல்லாத இடத்தில் நான் இருக்க மாட்டேன் என்று பரதனும் காவி உடை அணிந்து ராமனை காட்டை நோக்கி ராமனை பார்க்க செல்கிறார் பரதர். அங்கு குகனை சந்திக்கிறான். குகனின் உதவியுடன் பரதன் பரத்வாஜர் முனிவர் குடிலை தாண்டி சித்திரக்கூடம் என்ற இடத்தில் ராமரை சந்திக்கிறார். ராமரை பார்த்து காலில் விழுந்து, அண்ணா, நீங்கள் இல்லாத இடத்தில் நான் இருக்க மாட்டேன், நாடு உங்களுடையது, நான் பதவி ஏற்க மாட்டேன், நீங்கள் வர வேண்டும் என்று அழுது புலம்புகிறான். அப்போது ராமர், தாய் தந்தை பேச்சை மீறக்கூடாது, தந்தை ஆசைப்பட்டார் நான் வனவாசம் செல்ல வேண்டும் என்று, 14 வருடங்கள் தானே, நான் திரும்பி வருவேன், அதுவரை
நீ நாட்டை ஆண்டு கொண்டிரு என்று கூற பரதன் மறுக்கிறான். அப்போது ராமர், என் மீது ஆணை, நான் வனவாசம் செல்கிறேன், நீ நாட்டை ஆண்டு கொண்டிரு என்று கூற உடனே பரதன், உங்களுடைய பாதுகைகளையாவது, அதாவது காலணிகளையாவது கொடுங்கள், அதனை சிம்மாசனத்தில் வைத்து நான் பிரதிநிதியாக அயோத்தியில் ஆட்சி புரிகிறேன் என்று கூற உடனே ராமர் தன் பாதணிகளை கொடுக்கிறார். அவருடைய பாதகைகளை தலையில் வைத்து பரதன் கிரீடம் வைத்தாற்போல் வைத்து கண்ணீர் மல்க அயோத்திக்கு வருகிறார். ராமனின் பாதுகைகளை சிம்மாசனத்தில் வைத்து பரதன் பிரதிநிதியாக அயோத்தியை ஆட்சி செய்து வருகிறார். ஸ்ரீராம் ஜெயராம், ஜெய ஜெயராம். ராமனின் நினைவலைகளில் மீண்டும் தொடரும். வாய்ப்பளித்த உள்ளத்திற்கு நன்றி. வணக்கம்.